ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் அவர் அடல்குட் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் ஆனுவல் மீட், அதாவது எவ்ரி இயர்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸில் ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணுவாங்க. அது போல் தான் இன்றைக்கி திருப்பூர் இடுவம்பாளையம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் என்னென்ன போச்சு, எப்படி போச்சு, எவ்வளோ வின் பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். வாங்க இந்த விழாக்குள்ளே போகலாம். போனதும் ஃபஸ்ட்டு கேமை கண்டக்ட் பண்ணது கொக்கோ தான். எடுத்தேன் பாரு ஓட்டன்னு, ஓடி போய் விழுந்தது தான் மிச்சம் ஆச்சு. ஸோ விழுந்து எழுந்து விளையாடி வின் பண்ணலை, அதுதான் எங்கள் ஆச்சரியம். இவ்வளோ விழுந்து எழுந்து விளையாடியும் நம்ம வின் பண்ணலை. ரத்தம் வந்துச்சு, பேண்ட்டு கிழிஞ்சிச்சு, எல்லாம் ஆச்சு, முட்டி ஒடிஞ்சிச்சு, ஆனால் நம்ம வின் பண்ணலை. அதுதான் ஒரு கஷ்டம். மற்றபடி வந்து சூப்பராக போச்சு. காலையிலே சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக செமையாக போச்சுன்னு தான் சொல்லுவேன் கொக்கோ. செகண்ட் கேமாக ஷார்ட் புட் வச்சாங்க. ஷார்ட் புட் தான் போட்டோம். 5.5 சம்திங் மீட்டர்ஸ் தான். ஆக்சுவலாக நமக்கு தூக்க திறமை வந்து அந்தளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடையாது. ஸோ அதனால் இதுலேயும் நம்ம வின் இல்லை. பட் இருந்தாலும் எல்லா கேம்லேயும் மஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது மட்டும்தான் அந்த டேவை என்ஜாய் பண்ணணும். இது ரெண்டு தான் என் மைண்டில் இருந்தது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு அப்படியே பாருங்கள். டீம் தெரியுங்களா, டீமுக்கு மாற்றி கொடுக்காதீங்க. தேர்ட் கேமாக ரன்னிங் ரிலே தான். 400 மீட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம டீம் தான் ஃபஸ்ட்டு வின்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்தோடனே தெரிஞ்சு போச்சு இல்லை யார் வின்னர்னு. நம்ம தான் ஆப்வியஸ்லி வின்னராக இருக்க முடியும். ஸோ சூப்பராக ஓடியாச்சு நம்ம டீமு. அங்கே ஃபஸ்ட்டில் ஓடுறதா நம்ம டீமு. நம்ம கலர் ஷர்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லோ கலர் ஷர்ட் மாதிரி. இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கேமை கரெக்டாக ரன் ரன்னு. அது எப்படின்னா, அதாவது இங்கேருந்து ஓடி போயிட்டு ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிக்கை வந்து 10 டைம்ஸ் வந்து சுற்றணும். அந்த சுற்றும் போதே கிருன்னு தலை சுற்றி கீழே விழுந்துருவோம். இதுதான் அதோட கான்செப்ட். அந்த விடாமல் யார் வந்து போயிட்டு அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் 10 ரவுண்ட் சுற்றியாச்சு. சுற்றிட்டு குடுன்னு நாம் தான் போடுறோம். அப்புறம் அப்படியே சுற்றிட்டே இருந்து நமக்கு ஒரு மாதிரி கேரிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுத்தே பாரு ஒரு ஓட்டம் அவங்க மேலே ஸ்டிக்கப் போட்டுட்டு ஓடினா அந்த டைம் நம்ம தான் ஃபஸ்ட் அதில். ஸோ இதில் ஆப்வியஸ்லி வின் பண்ணியாச்சு. பட் அடுத்தது வந்து ஃபைனல் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நிறைய. ஸோ இது வந்து ஃபைனல் ரவுண்டு. இந்த ஃபைனல் ரவுண்டை நாம் ஓடணும். நம்ம கூட சேர்ந்து 4 பேர் பண்ணாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுலேயும் நீங்களே பாருங்கள், நம்ம தான் வின்னு. Come on. நம்ம ஃபேவரட் கபடி தான் விளையாண்டோம். அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, நம்ம பாயிண்ட்டை வச்சே வந்து இந்த அதை போனஸ் பாயிண்ட்லேயே வின் பண்ணோம். அதுதான் ஆச்சரியம். நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு த்ரோ பால் தான். இதில் வந்து சீரியஸாக சொல்ல போனால் த்ரோ பாலில் நான் ஒன்றுமே பண்ணல. இந்த முன்னாடி நிற்கிற பாப்பா தான் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க.
அவங்கள தான் நம்ம டீம் வின் பண்ணுச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம டீம் வந்து வின்னரு த்ரோ பாலில் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த இயர் வந்து புதுசாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்லோ சைக்கிளிங் ரேஸு. எல்லோரையும் ஸ்லோவாக ஓட்ட சொன்னாங்க. ஆனால் நம்ம ஆஸ் யூஷுவல் ஆர்வக்குள்ளரில் ஸ்பீடை ஓட்டிகிட்டு போய் அதில் தோற்று விட்டோம். பட் இருந்தாலும் ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் டக் ஆஃப் ஃபார் கயிறு இழுக்கிற போட்டி. இதில் நாங்கள் எடுத்தோம், ஆனால் நாங்களும் தோற்றுட்டோம் இந்த கேம்லேயும். பட் இதோட வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் பிக்சர் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். போல நீ வந்த கடல் போல நான் அறிவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன ஏன் அவசரம், என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன ஏன் அவசரம், என்ன அவசரம் நில்லு பொண்ணே. நீ வந்து வந்து போய அந்த அலைகளை போல வந்து உன் கையில மாட்டிக்குள்ள வளையல போல உன் கண்ணை கேத்த அழகார காத்திருடா கொஞ்சம். உன்னை இப்படி தந்தாலும் தித்திக்குமே என் நெஞ்சும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்தாதான் என்ன ஏன் அவசரம், என்ன அவசரம் சொல்லு கண்ணே. இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்தாதா என்ன ஏன் அவசரம், என்ன அவசரம். கத்துதையா அச்சரிந்த ராட்டினம் போல கத்துதையா கொட்டதையா ஆடு மாடு வெறுவாயனும் கல்லாக நின்னாயோ காலோக நின்னாயோ கண்ணே நீ திரும்பி வரணும் வீட்டுக்கு. மல்லாந்து போனாலும் மண்ணோடு சாஞ்சாலும் ஐயா நீ பெருமை சாதி சனத்துக்கு. தலைச்ச பொல்ல இல்லாம சரிஞ்சது தனாச்சு நீயே எங்க ராசாவ களத்துக்கு. தாயோடையே எடுக்கும் பசனையே ஆளால ஒஞ்சிரிப்பு சுதையா அச்சிருந்த ராட்டினம் போல சுதையா. ஓகே, பாத்தி சந்தனக்கிட்ட பார்த்தா இந்த சாங் தான் போயிட்டுருக்கு. ஸ்டெப்பை பார்த்தோன்னே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. அந்த பிட்வீன் கேப்பில் போர் அடிக்கக்கூடாதுன்றதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் இறங்கி குத்துன்னு குத்தி ஒரே குத்தாட்டம் போட்டாச்சு. குத்தாட்டம் போட்டுட்டு தான் அப்புறம் நெக்ஸ்ட் டாஸ்க்கு போனோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்பவும் ஜாலியாக போச்சுன்னே சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் டே எல்லாமே ஒரு மெமரிஸ் தாங்க. எதுவுமே வந்து இருக்கிற வரை அதை நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதான். என்ன சாங்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நாங்களாம் எல்லாம் ஒரே கேங்கு, எல்லாம் ஆட்டம்தான். ஊரோரம் புளிய மரத்துக்கு தான் இந்த வைப் பண்ணிட்டு இருந்தோம்.
ஃபன் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபன் கேம்ஸ் சூப்பராக போச்சுங்க. 4 லெவல்ஸ் 5 லெவல்ஸ் ஆஃப் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒவ்வொருத்தவங்க கம்ப்ளீட் பண்ணணும். 5 குரூப்ஸு, ஒரு குரூப்புக்கு வந்து 5 மெம்பர்ஸு. ஸோ அவங்க ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. அந்த ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டாஸ்க் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது செம்மையாக போச்சு. ஃபைனலாக இதில் நாங்கள் தான் ஃபஸ்ட் அடித்தோம். நமக்கு வந்த டாஸ்க்கு நான் 3rd டாஸ்க் பண்ணேன். அது என்னென்னா, இந்த மாவை வந்து கையை யூஸ் பண்ணாமல் வாயிலே எடுத்து அந்த பக்கத்தில் வச்சுருக்க பவுலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டா தான் நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸ்பீடப் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த டாஸ்க்குக்கு ஆள் அனுப்பி விட்டாச்சு. இப்போ தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம கொடுத்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். அதான் நமக்கு போட்டோம். பார்ட்டிசிபென்ட் பார்க்குற மாதிரி கொடுங்க. பல பேருக்கு மாற்ற சொல்றீங்க. எங்க கிட்டே ஃபைனலாக உரியடி தான் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வந்து எங்கள் ஹெட்டு தான் வந்து ட்ரை பண்ணுறாரு அடிக்கிறதுக்கு. ஆனால் யார் மண்டையாவது ஒரு சின்னமோன்னு சொல்லிட்டு பயத்தில் எல்லோரும் ஒதுங்கி போயிட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு மேம் தான் அடித்தாங்க. பட் அந்த வீடியோவை நம்மகிட்ட கேப்சர் பண்ண முடியல. ஸோ எனிவே ஆஃப் 10ல் 5 வின் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் திஸ் இஸ் எரில். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.